ஹலோ கைஸ், வெல்கம் டு வேற மாதிரி விளாக்ஸ் யூடியூப் சேனல். என்னோட பேர் விஜய். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரங்க்ஸ் அண்டர்வேர் வாங்கியிருக்கேன். இது நான் 3ஆவது டைமில் வாங்குறேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நான் யூஸ் பண்ணேன் இதே பிராண்டில் தான். அது இப்போ ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. 6 மாதம் வரலாம் ரொம்ப பெரிய விஷயம் கைஸ், சரிங்களா? நான் வேறு குண்டு வேறு, இடுப்பு சைஸே 38. ஸோ அந்த சைஸில் நான் யூஸ் பண்ணி இது 3 டைமில் வாங்குகிறேன். 3ஆவது வாட்டி நான் வாங்குகிறேன். இந்த பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா கிளப்பு 360. இது பிரான்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை மவுண்ட் ரோட்டில் இருந்தீங்கன்னா பைக்ராஸ் ரோடு, ட்ரிப்ளிகனி ரோடு, சரிங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா பைக்ராஸ் ரோட்டில் இருக்குது கிளப் 360 3ஆவது மாடி. ஸோ அங்கே வாங்கிக்கலாம். நீங்கள் ஈஸியான மேப் லொக்கேஷனாக கொடுக்குறேன். இந்த வீடியோ ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இது பர்சனல் யூஸ்க்காக தான் நான் வாங்கி இதேமாரி குவாலிட்டியில் நல்லா இருக்குது சொல்லி தான் நான் சஜெக்ஷன் பண்ணுறேன். இல்லைனா நான் சஜெக்ஷன் பண்ண மாட்டேன். ஆனால் இது 3 டைம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ என்னமாரி பசங்களுக்கு இதேமாரி பாக்ஸர் டைப் இது வீக்கட்டு நான் போட மாட்டேன். வீக்கட்டு ப்ராப்ளம் வந்தது, அதனால் பாக்ஸர் டைப் தான் சஜெக்ஷன் பண்ணுவேன். ஏன்னா டாக்டர் சஜெஷன் அதுதான் பண்ணுறாங்க, நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், புரிஞ்சவங்களுக்கு புரியும், சரிங்களா? அதனால தான் நான் அது வாங்கியிருக்கேன். இது சைஸ் எல்ஏ, எஸ்ஸு, எம்ஏ, எக்ஸ்எல், XXL இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அங்கே போய் பாக்ஸில். நான் பார்த்தீங்கன்னா XXL வாங்கியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் நான் போடுவேன். நான் எக்ஸ்எல் போட்டால் கொஞ்சம் ஃபிட் ஆகிடும், நமக்கு செட் ஆகாது. அதனால் ஜீன்ஸ் போட்டாலும் கொஞ்சம் ஃப்ரீனஸ் எனக்கு வேணும். இது கிளாத்திங் நல்லா தான் இருக்குது. காட்டன் இது போட்டிருக்காங்க, மைக்ரோ, நல்லாவே சாஃப்டாக இருக்குது, சரிங்களா? அதேமாரி இந்த ஸ்ட்ராப்பு பார்த்தீங்கன்னா இடுப்பில் இருக்கிற ஸ்ட்ராப்பு அதுவும் நல்லா ஃபிட்டாக இருக்குது. எந்த இதுக்கும் அது என்ன சொல்கிறது, குவாலிட்டி அடி வாங்கலை, ஒரிஜினல் குவாலிட்டி அப்படியே இருக்குது. 6 மாதம் யூஸ் பண்ண இந்த ஸ்ட்ராப் இடுப்பில் சூப்பராக இருந்தது. கிளாத்து தான் அடிக்கடிக்கு கிளைமேட் சேஞ்சு மாறும். நீங்கள் அடிக்கிற வெயிலில் துவைச்சி துணியை போடாதீங்க. துணியோட கிளாத் டேமேஜ் ஆகும், உள்ளே இருக்கிற நூல் மக்கிடும். அதனால் நீங்கள் போடும் போது கிளியிற சவுண்டோ இல்லை டேமேஜ் நீங்களே பார்ப்பீங்க. நான் நிறைய விட்டு மிஸ்டேக் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நானே ஒரு டப்பு எடுத்து தண்ணி ஊற வச்சுட்டு ஒரு சர்ப்போ இல்லை லிக்விடை போட்டு 5 மினிட்ஸ் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் கையில் அலசி காய வைப்பேன். நீங்கள் வாஷிங் மிஷினில் போடலாம், ஆனால் நான் சஜெக்ஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா கலர் போகும், டேமேஜ் ஆகும், சைடில் கீழே நூல் மாட்டி அது அதிகமாகிடும். அதனால் இடுப்பு அந்த ஸ்ட்ராப் டேமேஜ் ஆகும். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. துவைக்கிறதுனா நீங்கள் தனியாக துவைச்சி கையிலே அலசி போடுங்க, அதான் நான் பெனிஃபிட்டுன்னு சொல்லுவேன். ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். இதோட ப்ரைஸிங் 500 ரூபா தான். 500 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. 100% எனக்கு ஒர்த்து. அதனால தான் நான் 3ஆவது வாட்டி நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பிராண்ட்லாம் இருக்கும், போட்டுக்கிருக்கேன். அதெல்லாம் நான் போட்டோடனே கிழிஞ்சிச்சு இடுப்பு. அப்படியே பட்டனு எப்படி சொல்கிறது, நம்ம போட்டோடனே நீ உட்காரும் போதே இந்த இடுப்பில் இந்த ஸ்ட்ராப் அறந்துச்சு. வேறு பிராண்ட்லாம் நான் போட்டு பார்த்துருக்கேன். இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா அந்தமாரி இஷ்யூலாம் கிடையாது. டைலிங்கும் நல்லா, டச்சிங்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க, குவாலிட்டியான டைலிங் கொடுத்துருக்காங்க. அதேமாரி தண்ணியில் நீங்கள் துவைக்கும் போது ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, அது நூல் டேமேஜ் ஆகும், சரிங்களா? இந்த பாலிஸ்டர் இருந்தீங்கன்னா இந்த கிளாத் நம்ம தண்ணியில் எவ்வளோ நேரம் ஊற வைக்கலாம். ஏன்னா பாலிஸ்டரு காட்டனு, ஏன்னா அது நூல் காட்டன் ஒரிஜினல், அதனால் தண்ணியில் ஊறும் நூல். அது நீங்கள் டைரெக்டாக ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா அது அறந்துடும். அதனால் லைட்டாக ஊற வச்சு உடனே நீங்கள் அலசி காய வைக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ ஓகே, இந்த ப்ரைஸுக்கு ஓகே. 4 பீஸ் 2 பீஸ்லாம் வாங்க முடியாது, கலர் போகுது. அண்டு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ஓகே, 4 பீஸ் தராங்க. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் துவைக்கிற முறை தான் இருக்குது. அதேமாரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு நாளைக்கு ஒரு ஜெட்டி நீங்கள் போட்டிங்கன்னா 4 வாங்கியிருக்கேன், 4 நாளைக்கு போடுவேன். ஸோ அதேமாரி துவைச்சி மறுநாள் எரிக்கால் அப்படியே தான் வரும், சரிங்களா? ஸோ நம்ம வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா 7 நாள், ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருப்போம். அந்த 6 நாளைக்கு இன்னொரு 2 ஜெட்டி வாங்கினா கரெக்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஜெட்டி அப்படியே மாற்றி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ வேண்டுறவங்க வாங்கி வைக்கோங்க. பெஸ்ட்டான ஆஃபரு போயிட்டுருக்கு, ஆடி ஆஃபர் தான் வாங்கிக்கிறேன். வீடியோ எடிட் பண்ண டைம் இல்லாத, இப்போ டைம் இருந்தது எடிட் பண்ணேன். ஸோ நம்ம வீடியோ எடுத்து அப்படியே போடக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வீடியோ உங்களுக்கு சஜெக்ஷன் ஆகும், அப்படியே ப்ளே ஆகுது, ஆனால் கிளிக் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து மாதிரி பண்ணாதீங்க. நெட்டும் போவோம், ஆனால் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் ஒரு கவுண்ட் வரும், எனக்கு ஒரு வியூன்னு வரும். ஸோ உங்களோட வியூவும் அண்ட் என்ன சப்ஸ்கிரைபும் உங்களோட ஆதரவும் எனக்கு வேணும், சரிங்களா? அதே பேர் தான் நிறைய வீடியோஸ் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய வீடியோ நான் எடுத்து போட முடியும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்கள்.
சரிங்களா? அதுதான் எனக்கு மெயினு. நீங்கள் பிடிக்காம ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களும் பிடிக்கணும். அது போல் நீங்கள் பண்ணுங்கள். அதேமாரி இந்த கிளப் 6ல் 1000 ரூபாய்க்கு நான் டிஷர்ட் வாங்கியிருந்தேன். 4 டிஷர்ட் 1000 ரூபா. ஒரிஜினல் பிராண்டட் டிஷர்ட்டு, லோக்கல் கிடையாது காய்ஸ். நான் அதோட எம்ஆர்பிலாம் கூகுளில் செக் பண்ணிவிட்டு தான் ஆராய்ஞ்சு தான் போய் வாங்கினேனே. சரிங்களா? ஆஃபரில் போயிருந்தது, வாங்கிட்டேன் டக்குன்னு. ஸோ அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். சரிங்களா? அதேமாரி நீங்கள் இந்தமாரி கடையெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் பட்ஜெட்டு காசு ஒரு 1500 600 இருந்துச்சுன்னா அதுமாரி யூஸ் பண்ணிக்கோங்க. 1500 எடுத்துகிட்டு போனேன். 4 உல்ஜெட்டி வாங்கினேன் பிராண்டட்டு. அதுக்கப்புறம் 4 டிஷர்ட் வாங்கினேன். சிம்பிளாக முடிச்சுட்டேன். போட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்தேன் டிஷர்ட்லாம். ஸோ உல்ஜெட்டி அலோடு கிடையாது. அதனால் சைஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? அங்கேயே ட்ரெஸ்ஸிங்லாம் இருக்குது, ரூம்லாம் இருக்குது, 2 ரூம் இருக்குது. தாராளமாக பொறுமையாக வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கு பிடிக்கலாம் கூட நீங்கள் வந்துடலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ 100% ஒர்த்தான ஒரு ஷாப் தான் நான் சொல்லுவேன். பட்ஜெட்டில் நீங்கள் பாருங்கன்னா இது வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு துணி கிளாத்து நல்ல ஹெவியாக வேணும்னா நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய அது கடைகள் இருக்குது, வாங்கிக்கோங்க. என்ன டிஷர்ட்டு 450 ரூபா வரும், 500 வரும். காசு இருக்கவங்க வாங்கிக்கோங்க, இல்லாதவங்க இதேமாரி நம்ம ஆஃபரை மிஸ் பண்ணக்கூடாது. அதான் நான் சொல்ல வரேன். நான் எப்பவுமே வந்து காசு கம்மியாக இருக்கணும், ஆனால் குவாலிட்டி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது நான் சரிங்களா? இல்லை எனக்கு குவாலிட்டி ஹெவியாக வேணும் ஆனால் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா சில பேர் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் யோசிங்க. காசு வந்து நம்ம சம்பாதிக்கிற காசு தான். சரிங்களா? வேஸ்ட்டு பண்ணோம்னா அவ்வளோதான். அளவாக யூஸ் பண்ணணும், அதான் நான் சொல்ல வருவேன். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் கைஸ். ஸோ வெயிட் பண்ணுங்கள் அந்த வீடியோக்கு. கண்டிப்பாக டிஷர்ட் வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி போடுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஸோ இந்த வீடியோவில் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா, தப்பாக பேசினா மன்னிச்சிடுங்க. ஸோ ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே, பை பாய்.